மாற்று அறுவை சிகிச்சையில் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ந்து சர்ச்சையாக வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஏழைகளை குறிவைத்து கிட்னி போன்ற உறுப்புகளை தற்போது மாற்றம் செய்யப்படுவது நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இது குறித்து இதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்து மூத்த மருத்துவர் அமலோற்பநாதன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். பொதுவாக உறுப்பு மாற்றுல ஏதேனும் மோசடி செய்ய முடியுமா? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு என்று தமிழக அரசு சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க. ஒன்று உங்களுக்கு உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் முன் தானமாக கொடுத்தா ஒரு கிட்னியை நம்ம எடுத்து நோயாளிக்கு கொடுக்கலாம். நெருங்கிய உறவினர்கள் இல்லை, அல்லது ஆனால் நண்பர்கள் இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க உங்கள் மேல் உள்ள அன்பினால் ஒரு கிட்னியை தானமாக கொடுத்தால் அதையும் நம்ம அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். இது உயிர் உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய தானம். இதை தவிர இன்னொரு பெரிய தானம் உண்டு. அது என்னன்னா, மூளை சாவு ஏற்பட்டவர்களிடமிருந்து, அந்த குடும்பத்தினரிடமிருந்து அனைத்து உறுப்புகளையும் தானமாக பெற்று தமிழக அரசே உறுப்பு இல்லாமல் தவிக்கும், உறவினர்கள் இல்லாமல் தவிக்கும், நண்பர்கள் இல்லாமல் தவிக்கும் நோயாளிகளுக்கு அவர்களே வரிசை முறைப்படி அளிக்கிறார்கள். இது மூளை சாவு ஏற்பட்டவர்களிடமிருந்து எடுக்கப்படும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம். இது 2008 மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான நடைமுறைகள் என்னென்ன சார் இப்ப இருக்கு? நான் சொன்ன மாதிரி, ஒன்று உறவினர்கள் கொடுக்கலாம், ரெண்டாவது நண்பர்கள், கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம், மூன்றாவது மூளை சாவு எடுக்கலாம். இது மூன்றையும் தாண்டி திருட்டுத்தனமா எடுக்கிறது நடக்குது. என்ன பண்றாங்கன்னா, ஏழைகள் கிட்ட போய் உங்க கிட்னிக்கு 5 லட்சம் 10 லட்சம் தரேன் சொல்லி விலை பேசி அவர்களை கிட்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்டு கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டு புரோக்கர் வேலை செய்து இதை அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கே கொண்டு செல்லாமல், அல்லது அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஜ் பண்ணி அவரை உறவினராக காட்டி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று, ரெண்டுமே நடக்குது. ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட காட்டாமையே திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க, அல்லது திருட்டு ஆவணங்களை தயார் செய்து அதை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அனுமதி பெற்றும் பண்ணுறாங்க. ரெண்டுமே திருட்டுத்தனம், ரெண்டுமே கிரிமினல் ஆக்டிவிட்டி. இது ரெண்டுமே பரவலாக நடக்குது. இப்படி தான் திருட்டுத்தனம், கிட்னி ஏழைகளிடமிருந்து திருடுவது இந்தியா முழுவதும் பரவலாக நடந்து கொண்டு வருகிறது. இப்போது தமிழ்நாட்டில் நடப்பது கவலைக்குரியதாக இருக்குது. ஏழைகளிடம் இருந்து இந்த உறுப்பு அப்படிங்கிறது திருடப்படுது. குறிப்பா இதுல தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும்? இதற்கான சட்ட திருத்தங்கள் ஏதேனும் மாற்றம் வேண்டுமா? இதற்கான சட்டம் ஏற்கனவே இருக்கு. அதாவது கமர்ஷியலைசேஷன், உறுப்புல வியாபாரம் நடந்தால் அதில் ஈடுபடுபவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, புரோக்கர்களுக்கு, இவர்கள் அனைவருக்குமே 10 வருட தண்டனை அல்லது 20 லட்சம் அபராதம் என்று சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு குறைபாடு உண்டு. என்னன்னா, இப்ப யாராவது ஒரு ஏழை போய் என்னுடைய கிட்னியை திருடிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸால ஆக்ஷன் எடுக்க முடியாது. தமிழக அரசு நிர்ணயித்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி என்ற ஒரு அங்கம் உள்ளது. தமிழக அரசுல மருத்துவ இயக்குனர், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் தான் அதுக்கு இன்சார்ஜ். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் போலீஸ் கிட்ட கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். போலீஸால டைரக்டா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆகவே பெரம்பலூர்லயோ, திருச்சியிலயோ, நாமக்கல்லையோ ஏழை மக்கள் போய் போலீஸ்கிட்ட சொன்னாலும், அல்லது போலீஸ்க்கு தானாகவே தெரிய வந்தாலும் அவர்களால் தானாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தால் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதை மாற்ற வேண்டும். போலீஸ்கிட்ட யார் வேண்டுமானாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் உடனடியாக மருத்துவத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும். இதற்கு சட்ட திருத்தம் செய்ய வேண்டும். குறிப்பா பொதுமக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சார்? தொடர்ந்து இது போன்ற மோசடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது பெரும்பாலும் வறுமையின் காரணமாகத்தான் நடந்தது. இதை தடுப்பதற்காகத்தான் மூளை சாவு திட்டம் வந்தது. அதன் பிறகு வெகுவாக குறைந்து விட்டது. இப்போது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வர்றது கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. பொதுமக்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவு செய்து உங்கள் உறுப்புகள் விற்பனைக்கு அல்ல. உங்க உறுப்புகளை விற்பனைக்கு கொடுத்தீங்கன்னா இதன் மூலம் நிறைய பணம் உள்ளவர்கள் தான் பயன்படுவார்கள் தவிர, உங்களுக்கே நாளைக்கு கிட்னி தேவைன்னா கூட உங்களுக்கு யாரும் தரமாட்டாங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆகவே தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் உறுப்புகளை விலைக்கு கொடுக்காதீர்கள்.
உங்களை யாராவது புரோக்கர்களோ டாக்டர்களோ மருத்துவமனைகளோ அணுகினால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸுக்கு சென்று ரிட்டன் புகார் கொடுங்க. இல்லை தமிழக அரசுக்கு சிஎம் செல்லுக்கோ ரிட்டன் புகார் கொடுங்க. அவர்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நமது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்புக்குமே விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா வந்துட்டு இந்த விலைகள்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன சார்? இது விலையெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலா அவங்களா வைக்கிறது. ஒரு உறுப்புக்கு எப்படி நீங்க விலை சொல்லுவீங்க? ஒரு உறுப்புமே நமக்கு முக்கியமான உறுப்பு தான். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வச்சு அவர்கள் உங்களுக்கு முதல்ல 20 லட்சம் தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் 2 லட்சம் கையில தருவாங்க, அப்புறம் 3 லட்சம் தருவாங்க, அப்புறம் ஒரு பைசா கூட தரமாட்டாங்க. இப்படிதான் அந்த டிமாண்டை பொறுத்து இருக்குது. சப்போஸிங் ரொம்ப பெரிய பணக்காரருக்கு தேவைன்னா அவருடைய பிளட் குரூப் ரொம்ப ரேர்னு வைங்களேன், A1 பாசிட்டிவ்னு, அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் அதிகம் கொடுப்பாங்க. காமன் பிளட் குரூப்ல கொஞ்சமாக கொடுப்பாங்க. கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, அதிகமாக கொடுத்தாலும் சரி, இது கிரிமினல் குற்றம் என்பதை பொதுமக்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த காரணத்தை கொண்டும் ஈடுபடக்கூடாது. தமிழக அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப கடுமையாக நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் எந்த மருத்துவரோ, எந்த மருத்துவமனையோ, எந்த மயக்க டாக்டரோ, எந்த நெஃப்ராலஜிஸ்டோ, யூராலஜிஸ்டோ யாருமே இந்த கடுமையான தண்டனைக்கு உள்ளாந்தா எனக்கு தெரியல. இவர்களெல்லாம் சேராம இந்த ஆபரேஷன் பண்ண முடியாது. ஒரு கிட்னி திருடு நடக்கணும்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இன்வால்வ்டா இருக்கணும், ஒரு யூராலஜிஸ்ட் இன்வால்வ்டா இருக்கணும், ஒரு புரோக்கர் இன்வால்வ்டா இருக்கணும், ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இன்வால்வ்டா இருக்கணும், அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் இன்வால்வ்டா இருக்கணும். இவ்வளவு பேரும் இன்வால்வ் இல்லாம ஒரு ஆபரேஷன் கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பல ஆபரேஷனுக்கு இப்படி நடந்திருக்குன்னா நம்ம எத்தனை பேர் மேல கிரிமினல் குற்றம் வழக்கு தொடர வேண்டும், எத்தனை பேரை தண்டிக்க வேண்டும்? தமிழக அரசு கடுமையாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பெரிய நபர்கள் கொஞ்சம் பேர் தண்டனை அனுபவித்தால்தான் இது நாம் செய்வது தவறு என்று மருத்துவ உலகமும் உணர்ந்து கொள்ளும். மருத்துவர்களும் இதில் ஈடுபட மாட்டார்கள். இதுவரை பல மோசடிகள் உறுப்பு இதுல நடந்திருக்குது. இதுவரை தண்டனைகள் அப்படிங்கிறது யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா சார்? ரொம்ப ரொம்ப ரேருங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 2025 ஒரு தமிழ்நாடு டாக்டர் வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி பண்ணி அங்கே அரெஸ்ட் ஆனார் நான் கேள்விப்பட்டேன். அதோட தெரியல. ஒரு மருத்துவனா எனக்கே இது ஒரு அவமானமா இருக்குது, ஒரு தலைகுனிவா இருக்கு. மருத்துவர்கள் வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்வார்கள் என்று பேரு. ஆனால் மருத்துவர்களே திருடர்கள் ஆயிடுறாங்க, புரோக்கர்கள் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகங்கள் தெரிந்தே ஈடுபடுகிறது. இதெல்லாம் வந்து கிரிமினல் குற்றம். இவர்களை கிரிமினல் குற்றவாளிகளாக அரசு நடத்த வேண்டும். அப்போதுதான் மருத்துவ உலகம் இதில் இந்த போன்ற திருட்டு வியாபாரங்களில் ஈடுபடாது. தற்போது நாமக்கல்ல நடந்திருக்கக்கூடிய இந்த கிட்னி உறுப்பு மாற்று சிகிச்சை மோசடியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஹியூமன் ட்ரேடு. நீங்க எதுலனா வியாபாரம் பண்ணலாம். எல்லாத்துலயும் வியாபாரம் முடிஞ்சு போய் இப்ப மனுஷ உறுப்பியே வியாபாரம் பண்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மனுஷனே வியாபாரம் பண்ணுவீங்க. இது இருக்கிறதுலே மிக கேவலமான ஒரு கமர்ஷியலைசேஷன். இதை வந்து தமிழக அரசு ஈவு இரக்கமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் ஈடுபட்டுள்ளவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது போன்று மோசடி நடப்பதற்கு இந்திய பண மதிப்பை விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பண மதிப்பினுடைய அதிகம் அப்படிங்கறதா ஒரு காரணமா சொல்லப்படுது. அது உண்மையா சார்? இருக்கலாம். எனக்கு தெரிந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து அதிகம் இதுல உறுப்பு இங்கிருந்து போறதா என்று தெரியவில்லை. ஒருவேளை ஸ்ரீலங்கால வாழ தமிழர் அல்ல சிங்கப்பூர்ல, மலேசியால, மொரீஷியஸ்ல வாழ தமிழர்கள் வந்து கூட இங்கிருந்து பண்ணிட்டு போயிருக்கலாம். எனக்கு விவரம் தெரியல. முழு விவரம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வரும்போது தான் தெரியும். அப்போதான் வந்து தெரியும். வெளிநாட்டினர் டெஃபினட்டா நிறைய பணம் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அதிகம் பணம் கூட கிட்னி பேஷண்ட்டுக்கு, கிட்னி தந்தவர்களுக்கு கொடுத்துருக்கலாம்.